ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு. ஸோ இந்த கஸ்டமருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு டோனிவினர் பவர் ஆம்பிளிஃபையர், ஆங்கியோல RZ70 இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கேலிப்ரேஷன் பண்ணி குடுத்துருந்தோம். இப்போ வந்து கஸ்டமர் அப்கிரேடுக்காக நம்மள்ட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஆங்கியோ RZ70ய நம்மள்ட்ட குடுத்துட்டு புதுசா Aircamல AV40 வந்து நம்மகிட்ட வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரீ ப்ராசஸர் தான். கரண்ட் மாடல் வந்து AV41 வரும். அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 4K 8Kவ தவிர. மத்தபடி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் சேம் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AV40 நம்ம பிராண்ட் நியூவா நம்ம குடுத்திருந்தோம். ஸோ இதனுடைய கேலிப்ரேஷனுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸ்ல வந்து ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால XLR டூ XLR கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த கேபிள் வந்து கெனரி அப்படிங்கிற பிராண்ட்ல மேட் இன் ஜப்பான் கேட்டகரியில இருக்கக்கூடிய கேபிள் தான் இந்த கஸ்டமர் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ XLR பொறுத்தவரைக்கும் ஒரு பிரீமியம் கேபிள் தான் நம்ம வந்து சப்ளை பண்ணி குடுத்திருந்தோம். இந்த கேபிள் நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாரி குடுத்திருப்பாங்க. எஸ்பெஷலி மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிறதுனால ஆடியோ குவாலிட்டி பெட்டரா இருக்கிற மாரி உங்களுக்கு இதுல குடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, கேலிப்ரேஷன் ப்ராசஸ். இந்த ஏர்கேம் பொறுத்தவரைக்கும் இன்பில்டா டிராக் லைவ் உங்களுக்கு இதுல குடுத்துருவாங்க. பட் இது ஒரு நான் அக்கோஸ்டிக் அப்படிங்கிறதுனால நான் டிராக் லைவ் யூஸ் பண்ணல. ஸோ என்னோட சஜஷனா தான் நான் ஒரு விஷயங்கள சொல்றேன். டிராக் லைவ் கேலிப்ரேஷன் ஓகே தான். பட் அந்த டிராக் லைவ் கேலிப்ரேஷன் ஒரு ப்ராப்பர் அக்கோஸ்டிக் ரூம்ல யூஸ் பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. பட் ஒரு நார்மல் ரூம்ல ஒரு டெடிகேட் ரூம் இல்லாம ஹாலு, பெட்ரூம் இந்த மாரி யூஸ் பண்ணும்போது, அதனுடைய ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தப்பு தப்பா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பொருள வந்து ஹால்ல ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க. கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு சொம்பு, டம்ளரு இந்த மாரி விஷயங்கள் நெறையவே இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்துட்டு நகர்த்தி வைக்கும்போது, அதனுடைய ஃபில்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு மாறிடும். எப்படி மாறும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இருக்கிற பொருளுக்கு ஏத்த மாரி தான் அந்த ரூம் வந்து டிராக்ல காலிப்ரேஷன் பண்ணியிருக்கும். நீங்க ரூம்ல நெறைய பொருட்கள் சேஞ்ச் பண்ணும்போது, அது உங்களுக்கு மாறிடும். அந்த ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு நான் அக்வாஸ்டிக் ரூம்ல பண்ணாதீங்கன்னு என்னோட சஜஷனா சொல்லிட்டு இருக்கிறேன். இது நெறைய செல்லருங்க, டீலருங்க வந்து இவர தப்பா சொல்றாரு. இவர் வந்து RW வந்து பண்றதுக்காக வந்து காசு வாங்குறதுக்கு அந்த வேலைகள பண்றாங்கன்னு சொல்லிட்டு நெறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போலாம். அது நம்மளுக்கு ஒரு அவசியமே கிடையாது. பட் என்னோட சஜஷன தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கஸ்டமருக்கு RW காலிப்ரேஷன் பண்ணி குடுத்துருக்கோம். Nice. Very tacky. How dare you set foot on these grounds?
ஸோ ஓவராலா இந்த கஸ்டமர் பிளேஸஸ்ல ஒரு 11.1 ஆர்ஓ3டி செட்டப் தான் இருந்தது. இத கேலிப்ரேஷன் வந்து பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். ஏர்காம பொறுத்தவரைக்கும் நம்ம தான் வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இங்க ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஏர்காம்ல ப்ரீ ப்ராசஸர் AV40 அப்படிங்கிற ப்ராசஸர். இது வந்து 16 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். பட் இந்த கஸ்டமர் பிளேஸ்ல 11 சேனல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆஸ் யூசுவல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே ஒரு பிரீமியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய கேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். XLR கேபிள், சப்வூஃபர் கேபிள், ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எவ்ரிதிங் எல்லாமே ஒரு பிராண்ட் நியூவா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கேபிள் எல்லாமே ஒரு பிரீமியம் குவாலிட்டில இருக்கக்கூடிய கேபிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்க்கும்போது, டோனி வின்னர்ல 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய AD8300 அப்படிங்கிற ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் மட்டும் தான் இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே ஒரு பிரீமியம் பிராண்டு. அதாவது ஃபோக்கல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல கஸ்டமர் ஏற்கனவே வச்சிருந்தாங்க. இந்த ஃபோக்கல்ல வந்து டவர் லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரு, அதுக்கப்புறம் சரவுண்டு, சேனலு இது எல்லாமே வந்துட்டு டோட்டலா ஃபோக்கல் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரூம் வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸ், ஒரு வாடகை வீடு அப்படிங்கிறதுனால, தற்சமயத்துக்கு அங்க ஹோல்ஸ் நெறையா போடாம, அவங்களால என்ன வந்து ஹோல்ஸ கம்மி பண்ணி என்ன மாரி சேனல் வச்சு யூஸ் பண்ண முடியுமோ, அந்த மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் மீடியா பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது, ZIDU மீடியா பிளேயர்ஸ் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபியூச்சர்ல அவங்க ஓன் ஹவுஸ் போகும்போது, அதுக்கேத்த மாரி ப்ராடக்ட் நான் வாங்கக்கூடாதுங்கிறதுனால, பிஃபோரா எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ வாங்கி கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கஸ்டமர பொறுத்தவரைக்கும் நல்லா எனக்கு வந்து பழக்கப்பட்ட கஸ்டமர் தான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நம்மளுக்கு பழகுவாரே தவிர, ஒரு கஸ்டமரா நம்மள்ட்ட இருக்க மாட்டாங்க. இந்த கஸ்டமர பொறுத்தவரைக்கும் என்ன ப்ராடக்ட்ட வாங்குனாலும், எது வாங்குனாலும் நம்மள்ட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணி எடுப்பாங்க. பட் நம்மளோட சர்வீஸ் புடிச்சதுனால இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது, SVSல SB1000 Pro அப்படிங்கிற சப்வூஃபர் வந்து ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்றாங்க. ஸோ ஓவராலா வந்துட்டு இந்த ரூம்ல ஒரு RO3 செட்டப் தான் பண்ணி குடுத்துருந்தோம். இன்ஸ்டாலேஷன பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கஸ்டமர் 90% முடிச்சுட்டாங்க. நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா தேவைப்படுது அப்படின்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல ப்ராடக்ட்ட வெளியில வாங்கிட்டீங்க, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் எதனா தேவைப்படுதானாலும், நாங்க எங்க மூலியமா நாங்க பண்ணி குடுப்போம். ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. இது சம்மந்தமா எந்த எனக்கு தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க.